இங்க பொறக்கும்போதே வீக்கா இருக்கிற பன்னிக்குட்டிய ஒருத்தர் கொல்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அவங்க பொண்ணு கொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து நிறுத்துறா. வாங்கி வச்சுக்கிறா. வச்சக்கப்புறம் அவங்க அந்த பன்னிக்குட்டிக்கு பால் குடுக்கறது, குளிப்பாட்டி விடுறது, இவங்கள ஸ்கூல் கூட்டிட்டு போறது, இந்த மாரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. கூடவே ரொம்ப பாசமா வச்சிருக்கா. அதே மாரி ஒரு நாள் ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ் டீச்சருக்கு வந்து என்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னி வேற கத்திரும். அதுக்கப்புறம் அந்த டேபிள் தொறந்து பார்க்குறாங்க. அடியில பன்னிக்குட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு இந்த பன்னிக்குட்டி உன்னையோட இப்போ ரொம்ப வளர்ந்துருச்சு. இது வீட்ல எல்லாம் வளர்த்த முடியாது. அதனால நீ உங்க அங்கிளோட பண்ணையில கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம கொண்டு போய் அவங்க அங்கிளோட பண்ணையில கொண்டு போய் அந்த பன்னிக்குட்டியை விட்டுட்டு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு ஓடுறா. அந்த பன்னிக்குட்டி என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு வந்து வேகமா அந்த ஒரு மரக்கட்டை இருக்கும். வந்து இடிக்குது. அங்க இருக்கிற மிருகம்லாம் இந்த பன்னிக்குட்டியை பார்த்து சிரிக்குது. இந்த பன்னியும் விடுற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா வேகமா ஓடி வந்து இடிக்குது. இடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மரம் கழண்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணா அவ ஸ்கூல் பஸ் ஏறி கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இந்த பன்னிக்குட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த பண்ணையில நம்ம பன்னிக்குட்டிக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க.